Hi guys, welcome to Jaggery's lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே இன்றைக்கி நம்ம கொலக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். அந்த முறையில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இந்த அளவை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தெரியாதவங்க கூட கொலக்கட்டை செய்யலாம் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சமையல் அறைக்கில் போகலாம். கொலக்கட்டைக்கு தேவையான பொருள் மாவு. எந்த கப்பில் அளக்குறோமோ எல்லா பொருளுமே அதே கப்பிலே அளந்துக்கிறோங்க. கருப்பட்டி, தேங்காய் பூ, ஏலக்காய் தூள், சுடுதண்ணி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொருள். கொஞ்சோண்டு உப்பு வேணும். இப்போ நம்ம முதல்ல பூர்ணம் செஞ்சுக்கிடுவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் போடலாம். இப்போ நம்ம 2 கப்பு தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்துக்கிறோங்க. லைட்டாக அந்த நெய்கள் படுற மாதிரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி வதக்கிட்டால் போதும். ரொம்ப பொரியணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ எல்லாமே அதே கப்பில் அளவு எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். அவ்வளோதான். தேங்காய் பூ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே சட்டியில் நம்ம கருப்பட்டியை போடுங்க. 1 கப்பு கருப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனிப்பு எனக்கு போதும். நீங்கள் உங்களுக்குள்ள கருப்பட்டி எப்படி இனிப்புன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. இது கரெக்டாக வரும் நம்மளுக்கு. 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு கருப்பட்டி, 2 கப்பு தேங்காய் பூ கரெக்டாக வரும். கொஞ்சமாக 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அது கரைஞ்ச பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு 4 ஏலக்காயை நல்லா இடிகளில் வச்சு நல்லா இடித்து அந்த பொடியை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு தூசியாக இருக்குது உங்கள் கருப்பட்டி அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கிறங்க. நம்ம இங்கே உள்ள கருப்பட்டி தூசிலாம் இருக்காது, தைரியமாக செய்யலாம். அப்புறம் தேங்காய் பால் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் திக்னஸ் வரணும், கொஞ்சம் பிக்காட்டாக வரணும். திக்னஸ் வந்த பிறகு அடுப்படைச்சிடணும். ரொம்ப திக்னஸாக போச்சு அப்படின்னா கமரக்கட்டா பேரும் கலக்கணவா பேரும், அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொலக்கட்டைக்கு மேல் மாவு செய்வோம். அந்த மேல் மாவு தான் ரொம்ப பேருக்கு செய்ய தெரில. கொலக்கட்டை விரியுதுன்னு சொல்கிறீங்க. 2 கப்பு வறுத்த இடியப்பம் மாவு. அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டு நல்லா அந்த மாவில் படுற மாதிரி நெய்யை ஃபுல்லாக பிரட்டிக்கிறேங்க. நெய் எதுக்கு போடுறோம், நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி பிரட்டிக்கிறேங்க. 2 கப்பு மாவு எனக்கு 200 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கப்பு 1 கப்பு 100 கிராம் மாவு. 100 கிராம் தான் நான் 2 கப்பு போட்டிருக்கிறேன். இது 30 கொலக்கட்டை வரும் நம்மளுக்கு. நல்லா பிரட்டிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறோங்க. கொதி தண்ணி நம்ம இடியப்ப மாவு எப்படி குழப்போம் அதே மாதிரி தான் நம்ம குழைக்கிறோம். வேறு எந்த மாற்றமே கிடையாது. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்ற வேண்டியது தான். இது நான் ஊருக்கு போயிருக்கையில் இடியப்ப மாவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்த மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுக்கப்பட்ட மாவு. அதனால் உங்களுக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்காது. இங்கே பேக்கெட்டு மாவு மாதிரி கிடைக்காது. அதுக்கு மேலே நீங்கள் பேக்கெட்டு மாவு வாங்கினீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்து இடியப்பமோ இல்லை கொலக்கட்டையோ செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். என்ன கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு கொஞ்சமாக போட்டாலே நல்லா மொதுன்னு வரும். அதுதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இடியப்ப மாவு மாதிரியே குழச்சிக்கிற வேண்டியதுதான். இதே மாதிரி தான் கொலக்கட்டைக்கு இடியப்பத்துக்கு பத்திரிக்கை 3க்குமே ஒரே ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குழைக்கணும். நம்ம அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சு மாவை போட்டும் கிண்டலாம். அதுக்கு தண்ணியை நம்ம கரெக்டான அளவு ஊற்றணும். இதுண்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம். நம்மளுக்கு தெரியணும் அந்த ஆப்பையில் நம்மளுக்கு நல்லா சுற்றி திரண்டு வரணும். திரண்டு வர்றதும் கரெக்டான பக்குவம். நல்லா தண்ணியை மட்டும் நல்லா கொதி தண்ணீராக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற்றி இப்படி கிண்டிங்க அப்படின்னா இந்த பாருங்கள், அந்த கம்பில் சுற்றுது பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி வரணும். அப்போ இது கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம மாவு குழைச்சிட்டோம். 1 கப்பு மாவுக்கு எப்படி பார்த்தாலும் குறைச்சி பார்த்தாலும் 2 கப்பு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இடியப்ப மாவு பொறுத்தும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க. இது நான் அளவுலாம் ஒன்றுமே இல்லை, நான் பாட்டுக்கு சும்மா கொத்துமதி பார்த்தா ஊற்றுறேன். இப்போ மாவு நல்லா கொதிக்கும், சுடும். அதனால் நீங்கள் கை வச்செல்லாம் பிரட்டாதீங்க. ஒரு 2 நிமிஷம் செல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சு பிரட்டி சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுக்கிறோங்க. சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வெதுப்பாக தண்ணியை வச்சுக்கிறோங்க. தண்ணியை தொட்டுக்கு நீங்கள் பிணையலாம். கடைசி வரைக்கும் நம்ம அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிணையணும். ஏன்னா மாவு இது அரிசி மாவு, இடியப்ப மாவு நம்மளுக்கு காயும். கோதுமை மாவுண்டா காயாது, இது காயும். அதனால் நம்ம தண்ணியை தொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிணையணும். இந்த வெதுவெதுப்பான தண்ணியை தொடுறதுக்கு பதிலாக நீங்கள் வெதுவெதுப்பான தேங்காய் பால் கூட வச்சுக்கலாம், இல்லை பசும்பால் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி ஒரு விரலில் ஒரு ஓட்டை போட்டு 2 விரலை வச்சுக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அருமையாக நல்லா கிண்ண மாதிரி நம்ம விளக்கு எப்படி சின்ன விளக்கு வைப்போம் அந்த மாதிரி அழகாக வரும். நம்ம பயப்படலாம் வேண்டியதில்லை, தைரியமாக செய்யுங்க. கொதி தண்ணியோட பக்குவம் மட்டும் தான் நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதித்ததோடு நம்ம ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு எல்லா கொலக்கட்டையும் செய்ய முடிஞ்சால் பிரச்சனை இல்லை. செய்ய முடியலை அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அதே நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். நான் வந்து இருக்கிற மாவு வந்து 3 பிரிவினையாக பிரிச்சுட்டேன். 10 கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. பாதி வதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சோம் அப்படின்னா 10 கொழுக்கட்டை வரும். அந்த 20 கொழுக்கட்டைக்குள்ளே தனியாக வச்சுட்டு இந்த 10 கொழுக்கட்டையை மட்டும் முதல்ல செய்வோம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இது இப்போ வந்து நல்லா சுட சுட இருக்குது மாவு. அதனால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா அருமையாக நம்மளுக்கு உருண்டை போட்டு நம்ம வந்து பூரணம் வச்சிடலாம். இந்த மாதிரி பூரணத்தை வந்து போல் மாதிரி போட்டு வச்சுக்கிறோங்க. அப்புறம் நம்ம வந்து 10 உருண்டை செஞ்சுட்டோம். இன்னொரு 10 உருண்டைக்கு இன்னொரு பாதி மாவை எடுத்து இன்னும் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 10 உருண்டைக்குள்ள மாவு இருக்குது. இப்போ இதை பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டேன். அந்த வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பின்னா நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேங்க. நம்மளோட மாவு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு உள்ளுக்கு வைக்கிற பூர்ணம் வந்து நம்ம அவிச்ச பிறகு அது நல்லா அப்படி கண்ணாடி மாதிரி தெரியணும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிண்ண மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை போட்டு வச்சுருக்கிறோம்ல பூரணத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அரை நெல்லி சைஸுக்கு உருண்டை போட்டு வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கும்பல் பிடிச்சிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோதகம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவே நிறையா பேர் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் இருந்தீங்கன்னா கூட விறுவிறுன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அப்போ நம்ம வந்து சுடுதண்ணியெல்லாம் போட்டு மாவை வந்து பிணைய வேண்டியதில்லை. ஒத்தக்கை ஆளுகள்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறோன்னு வர வழி இல்லை. இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ 15 நிமிஷம் ஆச்சு கிண்டி நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. மாவு முடிஞ்சிருச்சு. அதில் இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி வந்து ஆறிப்போச்சு. கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சமாக தொளிச்சு இப்படி பிணைங்க. உங்களுக்கு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கலே அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கை பக்குவத்தை வச்சு நீங்கள் வந்து தண்ணியை தொளிக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக இப்படி வந்ததோட தண்ணியை தொளிக்க வேண்டாம். அதோடு நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன உருண்டையை எடுத்து ஒரு விரலில் வச்சு ஒரு ஓட்டை போட்டு அந்த மாதிரி 2 விரலை வச்சு இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா ஒரு சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பூர்ணத்தை உள்ளுக்கு வச்சு இப்படி மடைக்கிற மோதகம் மாதிரி இப்படி வச்சிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒரு அருமையாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் மோதகத்தை அடுக்கி அவியல் பண்ணும்போது கீழே வாழையில இருந்தால் வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். மேலே கூட ஒரு வாழையிலையை போட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் வாசமாக இருக்கும். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரே ஒரு இது மட்டும் மிஞ்சிருச்சு, பூர்ணம் மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு அவியல் பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் கொதிச்சுக்கிட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து வச்சிட வேண்டியது. இது வந்து ரெண்டு அடுக்கோட அவியல் பாத்திரம். இது மொத்தம் 80 கொழுக்கட்டை 70 கொழுக்கட்டை நம்ம வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் நம்மளுக்கு அவியல் பண்ணால் போதும். 10 நிமிஷம் சென்று நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம பரிமாறலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம 200 கிராம் மாவு போட்டோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து 30 கொழுக்கட்டை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கமகமண்டு நல்லா சுட நெய் வாசத்தோட ஒரு சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.